மார்நாதா, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, மனமகிழ்ச்சியாக இருக்கீங்க. நாங்கள் 2 பேரும் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட வேதத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து அதை தியானித்து கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 25வது வசனம். Luke chapter 20 verse 25. வாசிங்க Caleb. He said to them, then render to Caesar the things that are Caesar's, and to God the things that are God's. ஆமாம், அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இது எதை குறிக்குதுன்னா, வேத பாரகரும் ஆசாரியர்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தணும், அவரை எப்படியாவது அரசாங்கத்துக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கணும், அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பொறாமை கொண்டு இந்த கேள்வியை ஆண்டவர் இடத்துல எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி என்று பார்த்தா, நம்ம அரசாங்கத்திற்கு வரி கேட்குறாங்களே, அந்த வரியை கட்டுறது உகந்த காரியமா, நம்ம வரி செலுத்தலாமா அப்படின்ற மாதிரி ஆண்டவரை குற்றப்படுத்த அந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த காரியத்தை தேவன் அறிந்து என்ன தெரியுமா பண்றாராம், இவங்களை இந்த மாதிரி பேசுறத நிறுத்தி போடணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லுகிறாரா. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் கேட்கிறாரா, அந்த காயின்ல இருக்கிற இந்த சொரூபம் யாருடையது, இந்த சொரூபம் யாருடையதோ அதை அவர்களுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம். அப்போ வரி நம்ம செலுத்துவது நம்மளுடைய முதலான கடமையாக இருக்கிறது. நம்மளுடைய அரசாங்கத்திற்கும் நம்மளுடைய இந்த ஒரு கவர்மெண்ட்க்கு நம்ம கீழ்ப்படுகிற காரியமாக தேவன் சொல்லுகிறாரு. நீங்க அரசாங்கத்திற்குரியது என்னவோ அதை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணுமா, செலுத்தணுமா, அவர்களை ஏமாற்ற கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அடுத்தது தேவன் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எது தேவனுடையது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். எது தேவனுடையது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாமை எப்படி உருவாக்குனாரு, தன்னுடைய சாயலாக ஆதாமை உருவாக்குனார். அப்போ ஆதாமிடத்திலிருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா, வழி வழியா சந்ததியா வந்திருக்கிறோம். மறுபடியும் இரண்டாவது ஆதாம் எப்படி வந்தாரு, மனிதனாக பிறந்து அவருடைய ரத்த நிமித்தமாக நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, மீட்டு கொண்டுட்டாரு. அப்ப நம்ம எல்லாரும் அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் யாருடையவர்களா மாறிவிடுவோம், இயேசு கிறிஸ்துவனுடையவர்களா மாறிவிடுவோம். அப்போ தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள் அப்படின்றதுக்கான ஆவிக்குரிய கருத்து என்ன, நீ என் சாயலானவள், நீ என் சாயலானவன், நான் என் ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்டிருக்கிறேன். அப்ப நீங்க எல்லாரும் யாருடையவர்கள், தேவனுடையவர்கள். அப்ப நம்ம தேவன் நமக்காக என்ன சொல்றாரு, சிலுவையில பலியான தேவன் நம்மை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த ஒரு வசனத்தின் மூலியமாக இன்றைய தினம் நம்ம கிட்ட பேசுறாரு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நம்ம யாரிடத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம், யார்கிட்ட நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். யாருக்கு நம்ம பயந்து வேலை பார்க்கிறோம், யாருக்கு நம்ம பயம் இல்லாம பரவாயில்ல ஆண்டவர் தானே மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்றது உதாசீனப்படுத்துகிற காரியம் யாரை ரொம்ப அதிகமா கன்சிடர் பண்ணுவோம்னா, ஆண்டவருக்குரிய காரியத்தை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பிரேயர் என்னால இப்ப முடியல, நான் நாளைக்கு பண்றேன், வேதம் வாசிக்க முடியல, நான் நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நாளைய தினம் அப்படின்றது வரவே வராது. நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய டியூட்டிஸ் என்ன பண்ணிடுவோம், போஸ்ட்போன் பண்ணி போட்டுக்கிட்டே போயிடுவோம். ஆனா நம்மளுடைய காரியம், என்னுடைய மாம்சத்திற்குரிய காரியத்திற்கு முதலாவது இடம் நம்ம கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது இல்லாம தேவன் என்ன கேட்கிறாரு, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், உன்னை எனக்கு இன்றைய தினம் கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. நம்ம எப்படி ஆண்டவர் இடத்துல நம்ம கொடுக்க முடியும்? முதலாவது நம்மளுடைய
பாவ அறிக்கை விட்டு அவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அவருடைய சாயலாக நம்ம முழுவதுமாக மாற வேண்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? மற்றவரை மாற்றவர்களாக நம்ம மாறணும். மற்றவரிடத்துல சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். எல்லார் தலை மீதும் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தா கூட அதை ஆண்டவரை நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிதான கிஃப்ட் என்ன தெரியுமா? தகப்பனை மகிமைப்படுத்துவது, தகப்பனுடைய பேரை நம்ம காப்பாத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே ஒரு எதிர்பார்ப்பு தான். நீ ஒன்றை என்கிட்ட கொடுத்துரு, உன்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் ஆண்டவருக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆண்டவர் அகிலத்தையும் படைத்தவர். அப்போ அவருக்கு நம்ம உகந்த பாத்திரமாக இருந்து அவருடைய வேலையை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உண்மைதான், மாம்சமாக இருக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள வேலைகளை செய்கிறது உண்மைதான். நம்மளால நிச்சயமா அதை தட்டி கழிக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்காக நம்ம நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லையா? முதலாவது தான் இது. அதுக்கப்புறம் தான் உலக வேலை எல்லாம். ஆரம்பத்திலேயே நம்ம ஆண்டவருக்கென்று நம்மளுடைய வேலைகளை செய்வோமானால் தேவன் நம் காரியத்தை நேர்ச்சியாக செய்து முடிக்கிறவராக இருப்பார். அப்போ நம்ம தேவனிடத்துல நம்ம முழுமையாக சரண்டர் பண்ணணும். அப்போ நான் என்ன காணிக்கலாம் கொடுக்க கூடாது, நான் காணிக்க தசமபாவம்னா கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கிடையாது. அந்த காணிக்கையும் தசமபாகமும் நம்மளுடைய கைகளின் பிரயாசம் யாவுமே தேவன் நமக்கென்று கொடுத்தது. நம்ம நிச்சயமாக அதன் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா காயினோட காணிக்கை ஆபேலோட காணிக்கை பற்றி நம்ம முன்னாடி இருந்தே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா ஆபேலுடைய காணிக்கை பரிசுத்தமாக இருந்ததுனால தேவன் அதை அங்கீகரித்தார். சோ அந்த மாதிரி பரிசுத்தமான காணிக்கைகளை தேவனுக்கு நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இது ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சாட்சி என்னென்று பார்க்க போனீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஒரு நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, நல்ல சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அப்படி நாட்கள் நான் ஒரு நாளும் தசம பாகத்துல ஆண்டவருக்கு இந்த மாதிரி கட்ட முடியல அப்படின்றது மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எல்லா மாதத்தும் கரெக்டாக ஆண்டவருக்கு மொத்த இதுவாக நான் அதை எடுத்து வச்சிருவேன், ஆண்டவருக்கு என்று கொடுத்துருவேன். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, என்னுடைய இருதயத்தில் இந்த பிசாசு ஏதாச்சும் ஒரு பொறியை போட்டு விட்டுருவான் இல்லையா? எல்லாருடைய மனதிலையும் அதே மாதிரி என்னுடைய மனதிலையும் இந்த மாதிரி ஒரு விதைச்சா. என்னன்னா, நீ எதுக்காக இவ்வளோ காணிக்க கொடுக்குற ஆண்டவருக்கு? உன்னுடைய வீட்டு செலவை பார்க்கவே உன்னால முடியலையே. ஏன்னா மாச கடைசியானா நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்போ நீ எதுக்கு இவ்வளோ காணிக்க ஆண்டவருக்குன்னு கொடுக்குற? இதுல இருந்து கொஞ்சம் பாதி கொடுத்தா போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால என்னுடைய இருதயம் எப்படி யோசிச்சிருச்சு தெரியுமா? எதுக்கு நம்ம ஆண்டவருக்கு போய் இவ்வளோ காணிக்க கொடுக்கணும்? அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொடுத்தா போதும், அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாவது கம்மி பண்ணிட்டு. ஆமா, நான் அப்படி செஞ்சுட்டேன். ஏன்னா அது மனுஷனுடைய இயல்பு இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, என் நிலைமை ஆண்டவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிற அந்த புத்தி எனக்குமே இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே ஆண்டவருக்கு 10ல இருந்து ஒரு பகுதி எடுத்து, அதாவது 10 rupees வாங்கினேன்னா 1 ரூபா ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ 10,000 ரூபானா 1000 ரூபா ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு கிரைட்டீரியா மாதிரி வச்சு ஆண்டவருக்கு எப்பவுமே காணிக்க செலுத்திடுவேன். அது தவறாம செலுத்திடுவேன். அந்த நேரம் என்னாச்சு, அந்த மாசம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுல இருந்து கம்மியாகி நான் ஆண்டவருக்கு என்னுடைய சேலரியில இருந்து ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுத்துட்டேன். அதுக்கு மறு மாசம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. முந்தின மாசம் நான் என்ன சேலரி இருந்து நான் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தனோ, அதாவது நான் எப்பவுமே கொடுக்குற அளவை விட கம்மியா கொடுத்தேன் இல்லையா முந்தின மாசம். ஸோ அந்த அளவுல இருந்து 10 பகுதி தான் என்னுடைய சேலரியா அடுத்த மாசம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா இது, திடீர்னு எப்படிடா என் சேலரி கம்மியாகும், திடீர்னு எப்படிடா இவங்க என் கம்பெனில இருந்து இவ்வளோ காசை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினார். நீ எவ்வளவு போன மாசம் காணிக்க கொடுத்த, நீ என்கிட்ட சொல்லும் போது எவ்வளவு உனக்கு
காணிக்கையா கொடுப்பேன், தசமபாகமா கொடுப்பேன்னு வந்து ஒரு விதி விதிச்சிருந்த. ஸோ அதுல இருந்து 10 பகுதி உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது அப்பதான் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்னுடைய அந்த நிலைமை வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஆண்டவர் வந்து எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு பகுதியில நம்ம ஒரு காரியத்துல ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருந்தோம்னா அந்த உடன்படிக்கையை நம்ம மீறிட்டோம்னா நிச்சயமா அதோட பிரதிபலனை நம்ம நிச்சயமா வாங்கி கொள்ள வேண்டும். ஸோ அப்பா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்பவுமே தசம பாகமோ காணிக்கையோ ஆண்டவருக்கு என்று நீர் ஒரு நேர்ச்சியை நீர் செய்து விட்டீர்கள் என்றால், நீங்க ஒரு உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை நிச்சயமா அவருக்கு செஞ்சு கொடுத்துடணும். ஆண்டவர் வந்து காசு வேணும் அப்படின்னு கேட்கறது இல்லை. ஆனா ஒரு உடன்படிக்கை நம்ம தேவனை கனப்படுத்துகிறதான ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை நம்ம நிச்சயமாக மீறக்கூடாது. அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த தசம பாகமும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த அங்கீகாரத்தை தேவன் நம்ம கிட்ட நிச்சயமாக எதிர்பார்ப்பாரு. இதை மட்டும் இல்லாம எல்லாவற்றிலையுமே தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கனப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி தேவனுக்கு நம்ம கனப்படுத்துகிறவர்களாக நம்ம இருந்தோமானால் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த மாசத்துலேருந்து நான் ஒழுங்கா என்னுடைய தசம பாகத்தை ஆண்டர்கிட்ட கொடுக்கும்பொழுது என்னுடைய சேலரியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மறு மாசம் எல்லாமே கரெக்டாக ஆண்டர் கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து நான் யாரை பார்த்தாலும் நான் சொல்வேன், நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயமாக கொடுத்துருங்க. ஏன்னா தேவனுடைய காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தட்டி கழிக்கவே கூடாது. அதற்கு ஆண்டவர் நிச்சயமாக கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க தசம்பாகம் கொடுக்காம தேவனை ஏமாற்றி எதையாவது நீங்க செய்திருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் ஆண்டவரிடத்துல மனமோந்து நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்க. அப்ப இவைகள் எல்லாவற்றையும் தேவன் சரிப்படுத்துகிற தேவனாக இருப்பாரு. சரியா? அப்ப ஆண்டவரிடத்துல நம்மை கொடுக்க வேண்டும், தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைய தினம் நம்ம எல்லார் கூடயே பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவ பிதாவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்களே நாங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அவயவங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒவ்வொன்றும் ராஜா உம்மை கர்த்தாவே மகிமைப்படுத்துகிற காரியத்தை தான் ராஜா நாங்கள் செய்ய வேண்டும். உமக்கென்று கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து ராஜா உம்மை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. மீதியான எல்லா ராஜா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அவர்களும் உம்மோடு கூட ஒப்புரவாயி உங்களை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் ஜெபத்தை கேட்டருளுங்க என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மர்நாதா. ஆமென். மர்நாதா.